என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். இன்று சிந்திப்பதற்குரிய ஒரு ஆன்மீக பதிவு. இப்போது நம்ம கடவுளை பார்த்து நம்மளுடைய வேண்டுதலை நம்ம நிறைவேற்றுறதுக்காக சில கோயில்களில் போகிறோம். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம பலத்தை தெய்வீக பலமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா ஜீவ ஜோதியாக திகழ்வது அதுதான் கடவுள் அப்படிங்கிறாங்க. ஜோதியே கடவுள் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே தானே கடவுள் இருக்குது, அப்போ ஏன் நீங்கள் கடவுளை தேடி வெளியில் அலைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது நம்ம அதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ எதுக்காக கோயிலை கட்டி வச்சுருக்காங்க? அப்போது ஏதோ ஒரு காரணங்கள் அதுக்கப்புறம் சொல்ல வர்றதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தியை, அந்த ஜீவ ஜோதியை, ஆத்ம பலத்தை அதிகமாக அந்த ஆத்மாவுக்கு பலமூட்டுற வகையில் நம்முடைய ஆத்மா எந்தெந்த கோயிலுக்கு சென்றால் நம்முடைய ஆத்ம பலம் அடையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம உடம்பை பஞ்சபூத தத்துவத்தால் இந்த உடம்பு ஆனது அப்படிங்கிறது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அப்போ பஞ்சபூத தன்மையில் தான் நம்ம இந்த உடல் இயங்குது. அப்போது இந்த உடல் இப்போ ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கும், ஒருத்தருக்கு சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய ஆன்மா அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகங்கள் சம்மந்தப்பட்டது, ஒவ்வொரு பஞ்சபூத சம்மந்தப்பட்ட ஆன்மாவும் அவங்களுக்குள்ள இருக்கும். அது இவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக இவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக அந்த ரகசியத்தை வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அது எந்த கோவில் அப்படிங்கிறது சென்று அந்த கோவிலில் போயிட்டு நம்ம சாமி கும்பிடணும். இப்போ கோயிலெலாம் கட்டியிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் கோயிலில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலை சாதாரணமாக கட்டியிருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல எந்த கிரக அமைப்பு இருக்கோ அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. இப்போது ஒரு வீட்டில் பிரச்சனை, கைகால் வலி, ஒரு செய்வினை கோளாறுகள் இருக்குது, இல்லை ஏதாவது அந்த வீட்டில் மரண கண்டத்திற்கு சமமான விஷயங்கள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்படிப்பட்ட வீட்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கருப்பசாமி கோயிலோ அல்லது முனியப்பன் கோயிலையே போயிட்டு சாமிக்கு படையல் பண்ணுறதும், சாமிக்கு சில சேவல் கொடுக்குறதும், கருப்பசாமிக்கு சாராயம் கொடுக்குறதும், இது ஒரு காலங்காலமாக இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இப்போ ரொம்ப தூரம் லாரியிலையோ இல்லை பஸ்ஸுலேயோ ஒரு பயணம் பண்ணுறாங்க, இல்லை அந்த உங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு அது அடிக்கடி சரியில்லாத ஒரு சூழ்நிலை அந்த வீட்டில் இருக்குது, என்னன்னே தெரியாத சூழ்நிலைகள் இருக்குது, காற்று கருப்பு இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையில் கருப்புசாமிக்கு போயிட்டு நம்ம அந்த கிடா வெட்டுறதோ அல்லது சாவல் கொண்டு போய் சாமிக்கு கொடுக்குறதோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் உயிருக்கு பலி கொடுக்குறீங்கன்னெலாம் கேட்பாங்க. ஆனால் இது ஒரு சரியான ஒரு கருப்பசாமிங்கிறது ஒரு சாதாரண ஒரு தெய்வம் கிடையாது. அவரை நினச்சாவே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். சரி, அப்போ இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நாம் சரியாக நம்மளுடைய ஆன்மீக விஷயத்தை, நம்மளுடைய பெயர், நட்சத்திரம் தெரியாதவங்க பெயர் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் கடவுளுக்கும் பார்க்கக்கூடிய ஒரு பச்சி ஒன்று இருக்கும், அதாவது நேரலை ஒன்று இருக்கும். அந்த நேரலையில் வரக்கூடிய பச்சின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திர பச்சி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன? இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ நம்ம அதிகம் பலமாக இருக்கக்கூடிய தாக்கத்தை எடுத்துக்கிறதா, பலம் கம்மியாக இருக்கக்கூடிய தாக்கத்தை எடுத்துக்கிறதான்னு வரும். உங்கள் ஜாதக கட்டங்களில் எந்த கிரகத்தினால நீங்கள் பாதிக்கப்படுறீங்களோ அந்த கிரகங்களுக்கு நீங்கள் கழித்தல், அதாவது அதை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்து இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிறது மிக ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கும். அந்த தெய்வீக சக்தி உள்ள அந்த ஆத்மாவை நம்ம மேலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், நம்ம மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே அந்த ஆத்மா ஆனப்பட்டது
ஒரு தெய்வீக ஒரு தன்மையில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை நாம் ஒரு தெய்வ கடாட்சமாக ஆத்மாவாக இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ வந்து உணர்கிற சக்தி பிரபஞ்சத்தை வந்து நம்ம உணர்கிறேன், எனக்கு முன்னாடி நடக்கிறது எனக்கு இப்போவே தெரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே வராது. ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு வரும். ஐயோ! எனக்கு முன்னாடி இப்படி தான் நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் நான் அமைதியாக இருந்துட்டேன். இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு சக்தி வந்து உடம்புல இயற்கையாகவே இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே அந்த உணர்கிற சக்தி இருக்கும். இப்போ ஒரு காத்தடிக்குது அப்படின்னா, அந்த காத்துடைய உணர்கிற சக்தி இருக்கும். எல்லாமே மனுஷனா பிறந்து எல்லாத்துக்குமே அந்த உணர்கிற சக்தி இருக்கும். அப்போ ஆத்மாவுக்கும் உணரக்கூடிய ஒரு சக்திகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆத்ம பலம் என்னன்னு பார்த்துட்டு நம்மளுடைய எந்த கோவிலுக்கு சென்றால் இப்போ ஒரு சிலர் வந்து கருப்புசாமியை கும்பிடுவாங்க, ஒரு சிலர் சிவனை கும்பிடுவாங்க, ஒரு சிலர் முருகனை கும்பிடுவாங்க. இப்படி ஒரு சிலருக்கு என்ன விருப்பமோ அந்த உங்களுடைய ஆத்மாவோட அந்த தெய்வத்துடைய ஆற்றல் கிடைச்சிது அப்படின்னா, நீங்கள் அந்த சந்ததிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஆத்மா பல மடங்கு உங்களுக்கு